டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சந்தி முறைகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம இருக்கக்கூடிய சில, அதாவது நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து சில சந்தி முறைகள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்ல பிழையரை எழுதுவதற்கும் அருந்தமிழ் பாடல்களை வருந்தாமல் படித்து இன்புறுவதற்கும் சில சந்தி முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க புத்தகத்தோட பக்கங்களை பார்த்து புத்தகங்களுடைய அந்த வெயிட்டேஜ் என்ன செய்யக்கூடாதுன்னா முடிவு பண்ணக்கூடாது. சில பேஜஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த 300, கண்டால் போல், உய்த்துணரற் பாலது, முதநூல், முன்னிலைமை, இந்த மாதிரியான சில வார்த்தைகள்லாம் இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. 300 மும்மை கூட்டல் 100, கண்டார் போல், கண்டால் கூட்டல் போல், உய்த்துணரல், உய்த்து கூட்டல் உணரல் அப்படின்னு, அதாவது உய்த்துணரல் பாலது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உய்த்துணரல் கூட்டல் பாலது என்றும், விடியல் கூட்டல் காலம் விடியற் காலம் என்றும், முதல் கூட்டல் நூல் முன்னூல், அதாவது முதநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கூட்டல் நூல் முதநூல், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பிரித்தெழுதுகளை கேட்கலாம். முன் கூட்டல் நிலைமை முன்னிலைமை அதாவது இப்ப பாருங்க, நல் கூட்டல் நடத்தை அப்படின்னா நன்னடத்தை, நல் கூட்டல் தாள் நற்றால், வந்தால் கூட்டல் போல் வந்தார் போல், கொடுத்தால் கூட்டல் சொல் கொடுத்தார் சொல், முன் கூட்டல் நாளில் முன்னாளில், முன்னாடி இருக்குல்ல அந்நாள் அப்படியே அர்த்தம். சரிங்களா? வான் கூட்டல் நிலை வானிலை, மேல் கூட்டல் நாடு மேநாடு, இந்த மாதிரியான சந்தி முறைகள் தெரியாததுனால நிறைய பிழைகள் நடக்குது அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. தடியிடத்தவன்லாம் தம்பிரான் அப்படின்ற முறையில ஒரு சிலர் சொல் போட்டி அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, சோ சந்திகள் கண்டிப்பா தெரியணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தோன்றல் அப்படின்னா வர கூட்டல் இல்லை அப்படின்னா வரவில்லை. எப்படி வந்துச்சு? ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வரின் வவ்வும் ஏகாரம் முன்னாடி இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வர அப்படின்னு சொல்லும் போது எந்த எழுத்து வந்திருக்கு? ஏயும் வரல, இந்த 3 எழுத்தும் வரல. என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. அப்ப ஏனைய உயிர் வரின் வவ்வும் நம்ம ஒரு விதி, உடம்படுமை விதி படிச்சிருக்கோம். சோ அப்ப இந்த இவ்வுங்கிற உடம்பெடுமை இந்த இடத்துல தோன்றும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வரவில்லை அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு புணரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, வேலை கூட்டல் ஆள் அப்படின்னு சொல்றாங்க. வேலை கூட்டல் ஆள், இதுவும் பாருங்க இ ஐ இங்க வந்திருக்கு, ஐல வந்திருக்கு. சோ அப்ப இ ஐ வழி யவும் இ, அப்ப இ யாவும் சேர்ந்து வேலையாள். ஆ கூட்டல் யானை, அதாவது இ ஐ வரல, ஏகாரமும் வரல, அது இல்லாம எது வந்திருக்கு? ஏனைய உயிரெழுத்துக்கள்ல வந்திருக்கு. இந்த ஏனைய உயிரெழுத்துக்கள்ல இ ஐ இது 3 வந்துச்சுன்னா எகரம், ஏகாரம் வந்துச்சுன்னா இது ரெண்டுமே. இந்த 4 உயிரெழுத்தையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 12ல இந்த 4ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா அந்த 8 உயிரெழுத்துக்கள்ல எது வந்தாலும் என்னது? வவ்வும். சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? இவ் அவ்யானை. அதே மாதிரி ஈ கூட்டல் நூல் இந்நூல். நீங்க கேட்கலாம், என்னங்க இப்பதானே சொன்னீங்க இது 3 தானே வரணும், இப்ப என்ன புதுசா ஒரு எழுத்து வருது அப்படின்னா, இந்த சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்ப ஈ கூட்டல் நூல் இந்நூல்னு தான் சொல்லணும், இவ் நூல்னு சொல்ல மாட்டோம், ஈ நூல்னு சொல்ல மாட்டோம். ஏ கூட்டல் வாழ் எவ்வாள், இது உடம்படுமை விதிப்படி எப்படியும் புணரும். ஆ கூட்டல் கடல் அக்கடல், இதுவும் என்னது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல பொருந்தாதது. சரிங்களா? அந்த விதிகள்ல உடம்படுமை விதியில பொருந்தாதது. அதையும் நம்ம இது கூட சேர்த்து பாக்குறோம். ஈ கூட்டல் படம் இப்படம், இதெல்லாம் சுட்டெழுத்துக்களா இருக்கு பாருங்க. ஏ கூட்டல் சங்கு எச்சங்கு, அதே ஒற்று இங்க வந்திருக்குது. ஆ கூட்டல் ஞாலம் அஞ்ஞாலம், இந்த சுட்டெழுத்துக்கள்ல இந்த மாதிரியான விதிகளும் இருக்கு. ஈ கூட்டல் மாடு இம்மாடு, ஏ கூட்டல் ஞனம் எங்ஞனம், ஆ கூட்டல் உணவு அவ்வுணவு, ஏ கூட்டல் உயிர் எவ்வுயிர், வேறு கூட்டல் இல்லை, இதெல்லாம் வந்து கெடுறது. இப்ப உயிர் வரின் இதுல இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போயிரும். உடல் அப்படின்ற மெய் மேல உயிர் வந்து ஒன்றி வேறில்லை. செலவு கூட்டல் ஆயிற்று, உயிர் வரின் என்ன செய்யுது? உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி செலவாயிற்று. குளம் கூட்டல் நெல் குளநெல், மகரம் கேட்டிருக்கோம். அறம் கூட்டல் வினை அறவினை, மகரம் கேட்டிருக்கோம். நாள் கூட்டல் தோறும் நாடோறும், அவர்கள் கூட்டல் தாம் அவர்கடாம் அப்படின்றதும். துகள் கூட்டல் தீர் துகடீர். அடுத்ததா திரியிறது, மகரம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இங்காக மாறுறது. மனம் கூட்டல் கழித்தான் மனங்கழித்தான். மரம் கூட்டல் சாய்ந்தது மரஞ்சாய்ந்தது. பணம் கூட்டல் தேடி பணம் தேடி. அடுத்து அதாவது மண் கூட்டல் குடம் மட்குடம், மண் கூட்டல் சட்டி மட்சட்டி, மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம், இப்படிலாம் மாறுறது. அடுத்ததா பாருங்க, முன் ரவாகும், அதாவது கசத்தபா முன்னாடி மட்டும் இங்க பாருங்க, இங்க கசத்தபால ஒரு எழுத்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா இங்க வந்து வரக்கூடிய நகரமானது என்னவா மாறுதுன்னா ரகரமாக மாறும். நல்லா இந்த ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் நமக்கு ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப மண் கூட்டல் குடம் அப்படின்னு சொல்லும் போது
இங்கெல்லாம் வரக்கூடிய எழுத்து இந்த கசட தபரல ஒரு எழுத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது என்னவா மாறுதுன்னா அந்த நகரம் டகரமாக மாறுது. மண் கூட்டல் குடம் மட்குடம், மண் கூட்டல் சட்டி மட்சட்டி, மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம். சோ இந்த ரூல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்க, முன்னாடி தகரம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன பார்த்தோம், இந்த வறுமொழியோட முதல் எழுத்து கசட தபரவா இருந்தான்னு பார்த்தோம். இப்ப இந்த வறுமொழியோட முதல் எழுத்து தகர எழுத்தாக இருந்து இங்க வரக்கூடிய எழுத்து இந்த 3 சுழி நகரம். சரிங்களா? ரன்னகரம், நர்நகரமா டன்னகரமா, இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. டன்னகரம். இந்த டன்னகரமானது என்னவா மாறுது அப்படின்னு பாருங்க, டாவா மாறுது. தண்டமிழ், மண்டலம். சரிங்களா? சரி, அப்ப இந்த நகரத்துக்கு பேர் என்ன பேரு? ரன்னகரம். ஏன் ரன்னகரம்? கடைசியில இன்னுன்னு முடியும், அதனால இருக்கு முன்னாடி வரக்கூடிய நகரம் ரன்னகரம். சரிங்களா? சோ அப்ப பொன் கூட்டல் குடம் அப்படின்னு வரும்போது இந்த நகரத்துக்கு முன்னாடி கசட தபரல ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது என்னவா மாறுது? ரகரமா மாறுது. பொற்கூட்டல் சங்கிலி, பொற்கூட்டல் குடம். சரிங்களா? நான் முன்னாடி த ஆனது ர ஆகும் அப்படின்றது. அவன் கூட்டல் தான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அவன் கூட்டல் தான். சரிங்களா? இந்த வந்து எதுக்கு முன்னாடி வரும்? ரன்னகரம். அப்ப இங்க இருக்கக்கூடிய தகரம் எதா மாறுது? ராவா மாறுது. சரிங்களா? அதேதான் இங்கேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இல் கூட்டல் இட்டு. இந்த லகரத்திலையும் சில பஞ்சாயத்துகள் இருக்கு. எரள வளல அப்படிதானே இருக்கும். நீங்க இதே இக்கிஞ்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும்? அப்படியேதான் வரும். சரிங்களா? சோ இந்த லகரம் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா, இந்த லகரம் இந்த சிறப்பு லகரத்துக்கு அடுத்ததாக என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. லகரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நகரம் மாதிரியே இருக்கும். எந்த நகரம்? இப்ப பாருங்க, இதுல அப்படி வருதா? இவங்க 2 பேரும் ஒண்ணு போல இருப்பாங்க. சோ டன்னகரம் மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கான விதி இங்க பொருந்தது. அப்படி ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் கூட்டல் குடியன் கட்குடியன், முள் கூட்டல் செடி முச்செடி, முள் கூட்டல் பழம் முட்பழம். அடுத்து ல முன் த ஆனது ட ஆகும் அப்படின்றதுல முள் கூட்டல் தாள் முட்டாள், ல முன் ந ஆனது ந ஆகும்ல. எழி கூட்டல் நெய் எண்ணெய். சரிங்களா? ஏன்னா ல பாக்குறதுக்கு ந மாதிரி இருக்கு. ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அது இந்த ழன்றது நான் மாதிரி இருக்கிறதுனால எதுக்கு முன்னாடி வந்தா டவா மாறுது அப்படின்னு பாத்துக்கங்க. கசட தபரக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கச தப எழுத்தா இருந்துச்சுன்னா அது டகரமா மாறும். சரிங்களா? இதே இது தா மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க முள் கூட்டல் தாள் அப்படி வந்துச்சுன்னா முட்டாள். கச தப கிடையாது, இது கசப. இந்த ரூல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டு போயிடலாம். இப்ப அப்படி வரக்கூடிய அந்த லகரம் நகரத்துக்கு முன்னாடி என்னவா மாறுதுன்னா எண்ணெய். லகரம் கூட்டல் அந்த லகரம் என்னவா மாறுதுன்னா கற்கம்பம், கல்சுவர். லாமுன் த ஆனது ர ஆகும். கல் கூட்டல் தூண் கற்றூன், நல் கூட்டல் தமிழ் நற்றமிழ். அதே மாதிரி நல் கூட்டல் நெறி நன்னெறி. சரிங்களா? இந்த மாதிரி ரூல்ஸ். ல முன் ந ஆனது நவாகும். நீங்க நன்றி அப்படின்னு எழுதும் போது இந்த நகரத்துக்கு அடுத்ததா வர்றது இந்த நகரம் தான். சோ இந்த லகரம் முன்னாடி இந்த நகரம் வரும்போது இது இந்த நகரமாக மாறுது. அதுதான் இங்க சொல்லியிருக்கக்கூடிய விதி. இங்க பாருங்க, மேல் கூட்டல் மேல், மாமுன் ழ ஆனது இன்னாக மாறும். இங்க மாதான இருக்கு, இங்கேயும் மகர வரிசை. சோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லகரம் வரும்போது என்னவா மாறுது? இந்த லகரம் நகரமாக மாறுது. ரொம்ப முக்கியமான ரூல். அடுத்து மாமுன் ல ஆனது நவாகும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி மகர வரிசைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த லகரமானது என்னவா மாறுது? இது பாக்குறதுக்கு 3 சிலி நகரமா இருக்குன்னு சொன்னோமா? அப்ப நான்மலர் முன்மாலை. அதே மாதிரிதான் ந முன் ந ஆனது ந ஆகும். இங்க பொன் கூட்டல் நாடு, இவரும் நகரம் இவரும் நகரம் இல்லையா? அப்ப இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லாம இருந்துரும் பாருங்க. அப்ப பொன்னாடு. தன் கூட்டல் நலம் தன்னலம். ந முன் ந ஆனது ந ஆகும். தன் கூட்டல் நீர். அதேதான், இதுவும் நகரம் இதுவும் நகரம். இவர் வேற ஊரு இவர் வேற ஊரு. ஒரே ஊர்க்காரங்களா இருந்தா பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே ஊர்க்காரரா இவரை தூக்கிட்டு ஒரு ஊர்க்காரரா மாத்திடுறாங்க. கண் கூட்டல் நோய் கண்ணோய், வீண் கூட்டல் நாடு விண்ணாடு. சோ அதே மாதிரி பாருங்க, ககர வரிசை என்றால் ககர வரிசை முழுவதும் அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஊர். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பண்டு கூட்டல் காலம் பண்டைய காலம், இன்று கூட்டல் நாள் இற்றை நாள். இதெல்லாம் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுலாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நேற்று கூட்டல் பொழுது நேற்றை பொழுது, நேற்று கூட்டல் கூலி நேற்றை கூலி, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் நாடு தென்னாடு, தெற்கு கூட்டல் மொழி தென்மொழி, தெற்கு கூட்டல் ஊர் தெற்கூர், மேற்கு கூட்டல் காற்று மேல் காற்று, மேற்கு கூட்டல் கடல் மேல் கடல்.
மேற்கு கூட்டல் ஊர் மேலூர், கிழக்கு கூட்டல் காற்று கீழ்காற்று, கிழக்கு கூட்டல் கடல் கீழ்கடல், கிழக்கு கூட்டல் திசை கீழ் திசை. இந்த மாதிரி வடக்கு கிழக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி தான் வைக்க முடியும். வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. இந்த வடக்குக்கு பக்கத்துல வரக்கூடிய இந்த எப்படி சொல்றது குற்றியலகரமும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வள்ளி நிலத்தும் கம்ப்ளீட்டா போயிடும். இங்க கிழக்குக்கு அதே மாதிரி பாருங்க. ஆனா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் கிழக்கு மேற்குக்கலாம். இப்ப தெற்கு கூட்டல் நாடு தென்னாடு, இந்த ரகரம் என்னவா வருது? இர்ரா வருது. ஏன்? இரு இன்னு தானே, அப்ப ரன்னகரம் அப்படிதானே. சோ அப்ப தென்னாடு, தென்மொழி, தெற்கூர், இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கும். இது யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஏன்னு? ஏன்னா இங்க தெற்குக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் உயிர்மை எழுத்து. இங்க வந்திருக்கிறது பாருங்க, ஊருங்கிறது உயிர் எழுத்து. சரிங்களா? சோ தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு பொருள் இருக்கு, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மேற்கு கூட்டல் காற்று மேல்காற்று, லகரமா மாறுது. சரிங்களா? மேற்கு கூட்டல் ஊர் மேலூர், மேலூரை பிரிச்சு எழுதுன்னு கேட்கலாம். மேற்கு கூட்டல் ஊர் மேலூர். கிழக்கு கூட்டல் காற்று கீழ்காற்று, கீழை காற்றுன்னு போற்றக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு கூட்டல் கடல் கீழ்கடல். சரிங்களா? சோ அதே மாதிரி 1 கூட்டல் 1000 ஓராயிரம், 1 கூட்டல் 2 ஒன்றிரண்டு, 2 கூட்டல் 1000 ஈராயிரம், 20 கூட்டல் 3 23, 3 கூட்டல் 1000 3000, 3 கூட்டல் அலகு மூவுலகு, 3 கூட்டல் காலம் முக்காலம், 3 கூட்டல் 100 300, 3 கூட்டல் வட்டி மூவட்டி. சரிங்களா? 4 கூட்டல் 1000 4000, 4 கூட்டல் 100 400, 4 கூட்டல் வகை நால்வகை, 4 கூட்டல் கவி நாற்கவி, 4 கூட்டல் மணி நான்மணி, 5 கூட்டல் 3 ஐமூன்று, 5 கூட்டல் பால் ஐம்பால், 5 கூட்டல் 1000 5000, 5 கூட்டல் வகை ஐவகை, 5 கூட்டல் 100 500. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி 7 கூட்டல் வகை 7 வகை அல்லது 7 வகை, 7 கூட்டல் கடல் 7 கடல், 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம். எண்ணாயிரம் புலவர்னே ஒருத்தர் இருந்தாரு. நாலடியார்லயுமே சில இடங்கள்ல அந்த எண்ணாயிரம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சோ 8 கூட்டல் வகை எண் வகை, 9 கூட்டல் பாட்டு 9 பாட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 9 கூட்டல் 1000 11,000, 1 கூட்டல் 1 ஒவ்வொன்று, 2 கூட்டல் 2 இவ்விரண்டு, 3 கூட்டல் 3 மும்மூன்று, 4 கூட்டல் 4 நன்னான்கு, 5 கூட்டல் 5 ஐவைந்து, 6 கூட்டல் 6 அவ்வாறு, 7 கூட்டல் 7 எவ்வேழு, 8 கூட்டல் 8 எவ்வெட்டு, 10 கூட்டல் 10 பப்பத்து, பாதி கூட்டல் பாதி பப்பாதி, வேறு கூட்டல் வேறு வெவ்வேறு, தன் கூட்டல் நலம் தன்னலம், தம் கூட்டல் நலம் தன்னலம், ஏ கூட்டல் நாடு எந்நாடு எந்த நாடு அப்படின்னு வரும், எந்நாடு, எம் கூட்டல் நாடு எந்நாடு, 3 கூட்டல் நாள் முன்னாள், முன் கூட்டல் நாள் முன்னாள், மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம், செய் கூட்டல் நன்றி செய் நன்றி, கை கூட்டல் மாறு கை மாறு. அதே மாதிரி பாருங்க, வடுக கண்ணன் வடுக நாட்டில் பிறந்த கண்ணன், வடுகங்கண்ணன் வடுகனாகிய கண்ணன். இந்த வகையான பயிற்சி அளிக்கிறதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட மாணவர்களை களமகம் அந்தாதி நூல்கள்ல படிக்க வச்சாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதுதான் பாருங்க, தனிமை சுவையுள்ள சொல்லை வேறெங்கு எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை அப்படின்னு சொல்றது. இது பாரதியார் சொன்னதா பாரதிதாசன் சொன்னதா? இது உங்களுக்கான கேள்வி. அடுத்த டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.